சரிங்களா? என்னன்னா மற்ற இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் வந்து கிட்டத்தட்ட மற்ற சுண்டல், பச்சைப்பயிறு அதெல்லாம் விட 2 மடங்கு அதிக புரதம் இருக்குது. ஸோ ஒரு 100 கிராம் சுண்டல், பச்சைப்பயிரில் ஒரு 20 கிராம் புரதம் இருக்குன்னா, சோயா அந்த பீன்லேயே இருக்குது இல்லைங்களா, அந்த சோயா பருப்பு, அதுலேயே 100 கிராமில் கிட்டத்தட்ட 40 கிராம் புரதம் கிடைக்குது. அதுவும் இந்த மீல் மேக்கர் அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்குது இல்லையா, அதெல்லாம் கிட்டத்தட்ட 100 கிராமில் 50 கிராமுக்கு மேலே புரதம் இருக்குது. ஸோ ஒரு பயங்கர ஒரு ப்ரோட்டீன் ரிச் சோர்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன், அதாவது 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். அதாவது நமக்கு எல்லா புரதங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு உணவில் உங்களுக்கு இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருந்தால் அது நல்ல புரதம். ஸோ சைவத்தில், சரிங்களா, சைவத்தில்னா நான் சொல்கிறது ஈவன் பால் கூட இல்லாத ஒரு நனி சைவம்னு வச்சுக்கோம். ஸோ சுத்தமான சைவத்தில் உங்களுக்கு 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரே உணவு சோயா மட்டும்தான். வேறு எந்த பருப்பு கிருப்பு எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இல்லை. ஸோ அந்த வகையில் சோயாவுக்கு ஒரு தனி